அண்மை செய்தி, வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன விவரிங்க. நாடு முழுவதும் வெப்ப அலை 2024 எதிர்கொள்வதற்காக தேசிய நோய் தடுப்பு மையம் மற்றும் ஒன்றிய சுகாதாரத்துறை வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை உடனடியாக அமல்படுத்துமாறு அனைத்து மாவட்ட துணை சுகாதார இயக்குநர்களுக்கும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. பருவகால மாறுபாடு குறித்து கூட்டத்தை மாவட்ட பணிக்குழுவுடன் இணைந்து நடத்தி மாவட்ட அளவிலான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும். அவை நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெப்பத்தால் பாதிக்கப்படுவோர் குறித்த தகவல்களை பருவநிலை மாறுபாடும் மனிதர்களின் உடல்நலமும் என்ற தேசிய அளவிலான இணைய முகப்பில் உள்ளிட வேண்டும். அதீத வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பக்கவாதம், இறப்பு ஆகியவற்றை தினசரி பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அதேபோல் அதீத வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பக்கவாதம், இறப்பு ஆகியவை குறித்தான பட்டியலை ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பராமரிக்கப்பட வேண்டும். அனைத்து மருத்துவ அலுவலர்களுக்கும் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்பை கண்டறிவதில் திறன் பெற்றிருக்க வேண்டும். அதீத வெப்பத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக ORS பாக்கெட்டுகள், IV திரவங்கள், ஐஸ் பேக்குகள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் போதுமான அளவுல அனைத்து மருத்துவமனைகளிலும் கையிருப்புல வைத்துக் கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமாக குடிநீர், குளிரூட்டு கருவிகள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள்ல ஐஸ் பாக்கெட்டுகள் என அனைத்தும் தயார் நிலையில் வைக்க வேண்டும். அதே போல் அதீத வெப்பத்தால் பக்கவாதம் ஏற்படுவோருக்கு தேவையான சிகிச்சையை உடனடியாக வழங்க வேண்டும். மின்சார வாரியத்துடன் ஆலோசனை நடத்தி குளிரூட்டும் கருவிகள் மற்றும் இதர சாதனங்களுக்கு தடையில்லா மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அனைத்து மாவட்ட சுகாதார துணை இயக்குநர்களுக்கும் இந்த உத்தரவுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர பொதுமக்களுக்கு அதிக நீர் அருந்துதல், வெயில் செல்லாமல் தற்காத்துக் கொள்ளுதல் அவசியம் எனவும், ஒருவேளை வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் குடை, உடல் முழுவதும் மறைக்கக்கூடிய பருத்தி ஆடைகள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பா முடிந்தவரை வீட்டுக்குள்ளே இருக்குமாறும் குழந்தைகள், வயதானோர், கர்ப்பிணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பழங்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும், பொதுமக்கள் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் சூரிய வெளியில் வர வேண்டாம் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. உடல் சூடு, தோலில் எரிச்சல், வாந்தி, மயக்கம், தலைவலி உள்ளிட்டவை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் எனவும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர பொதுமக்களுக்கு செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என சில நிபந்தனைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பருத்தி ஆடைகளை மட்டுமே அணிய வேண்டும். பருத்தி ஆடைகளிலும் வெள்ளை மாதிரியான வெளிர் நிற ஆடைகளை அணிதல், முடிந்தவரை வெயில் படாமல் பார்த்துக் கொள்ளுதல், வெயில் பட வாய்ப்புள்ள முகம், கை, கழுத்து ஆகிய இடங்கள்ல சன்கிரீம் தடவிக்கொள்ளுதல், ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் தண்ணீர் சிறுநீர் கழிக்கும் அளவிற்கு வெயில் காலங்கள்ல தண்ணீர் கூடுதலாக குடிக்க செய்தல், அதேபோல் பொட்டாசியம் நிறைந்த பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல், உதாரணமாக இளநீரை அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல், பழங்கள் மற்றும் பழச்சாறை அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல், தவிர்க்க இயலாமல் வெளியில் செல்ல வேண்டியிருந்தால் வெளிர் நிற குடைகளை பயன்படுத்துதல் உள்ளிட்டவை செய்ய வேண்டியவைகளாக வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் செய்யக்கூடாதவை என ஜீன்ஸ், லெகின்ஸ் உள்ளிட்ட உடலை இருக்கக்கூடிய ஆடைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கருப்பு நிற உடைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பதப்படுத்தப்பட்ட குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்றன. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.